புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடியவரை திட்டமிட்டு விபத்து ஏற்படுத்தி கொன்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமயம் அருகே வெங்களூரைச் சேர்ந்த ஜகபர் அலி என்பவர் கடந்த 17ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது லாரி மோதி உயிரிழந்தார். இது திட்டமிடப்பட்ட கொலை என ஜகபர் அலியின் மனைவி மரியம் குற்றம் சாட்டியிருந்தார். திருமயம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்த அவர் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடி வந்த தனது கணவரை கல்குவாரி உரிமையாளர்கள் ராசு, ராமையா ஆகியோர் கொன்றதாக கூறியிருந்தார். ஜகபர் அலி மீது மோதிய லாரியின் உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் அதை ஓட்டி வந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த காசி ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கல்குவாரி உரிமையாளர் ராமையாவின் நண்பரே முருகானந்தம் என தெரியவந்தது. முருகானந்தம், ராமையா, ராசுவின் மகன் சதீஷ், ஓட்டுநர் காசி ஆகியோர் இணைந்து சதி திட்டம் தீட்டி ஜகபர் அலியை கொன்றது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 4 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ராமையாவை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.